ஹலோ கைஸ், வெல்கம் டு அல்ட்ரா ஸ்மைலி கேமிங். இன்றைக்கி நம்ம மைன்கிராஃப்டில் ஒரு ரைட் ஃபார்ம் செய்ய போகிறோம். இது ரைட் ஃபார்ம் மட்டும் இல்லை, ஆம்னஸ் போர்ஷன் ஃபார்மையும் நான் சேர்த்து பில்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஒரே ஃபார்மில். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா வில்லேஜரு, அயன்கோலம் வந்து நீங்கள் டி ஷேப்பில் ஸ்பான் பண்ணுங்க. ஏன்னா க்ரியேட்டிவில் இருக்கிறனால நான் எக்கை வச்சு ஸ்பான் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த ஃபார்ம்லாம் வந்து ரெக்ஸு கேட்டாப்பில், ஆர்ஜே கேட்டாப்பில், டிஸ்கார்டில் சில பேர் கேட்டிருந்தாங்க. ஏன்னா இப்போ வர நியூ வெர்ஷனில் முக்கால்வாசி ஃபார்ம் ஒர்க் ஆக மாட்டுது. சரி, இப்போ நான் வந்து காட்டுற ஐட்டம் மட்டும்தான் இதில் தேவைப்படும். லீவ்ஸ் வந்து நான் எவ்வளோ எடுக்குன்னு தெரில, நான் நிறையா யூஸ் பண்ணிக்கேன். அதனால் ஒரு ஸ்மால் செஸ்ட்டு ஃபுல்லாக லீஃப் எடுத்திருக்கேன். நீங்கள் அந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ரைட் போஸ்ட் எடுத்தாங்கன்னா இங்கே வந்து ஜெயில் மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. இந்த அயன்குளம் போட்டு ஒரு பில்லேஜர் அடிக்கிறான் பாருங்க, இந்த மாதிரி ஜெயிலெலாம் இருக்கும். இந்த ஜெயிலெலாம் உடச்சிட்டு அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் லீஃபை வச்சு கவர் பண்ணிக்கோங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஒரு வேளை பில்லேஜர் நம்ம இங்கெல்லாம் கவர் பண்ண அப்புறம் அங்கே இருக்கலாம். இப்போ ரைட் போஸ்ட்டை சுற்றி 4 சைட்லேயும் 3 பிளாக்ஸ் வச்சு கவர் பண்ணுங்கள். சுற்றி 3 பிளாக்ஸையும் கனெக்ட் பண்ணி அதை கவர் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி கவர் பண்ணிடுங்க. இப்போ பில்லேஜர் போஸ்ட் எடுத்தோன்னா 4 லேயர்ஸ் இருக்கும். இதில் கிரவுண்ட் ஃப்ளோரில் நீங்கள் லீஃபை வச்சு கவர் பண்ணணும். அதே மாதிரி இங்கே ஒரு க்ரீப்பர் நம்மளுக்கு மண்டே ஏற்றுறேன். இவன் ஹார்ட்கோர் சீரீஸ் 1ல் நம்மளுக்கு வந்து சாகடிச்சான். என்ன பண்ணுன்னு தெரில. சரி, இவனை விடுங்க. இப்போ இதை சுற்றி நான் கவர் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்கன்னா கீழே கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள். ஃபேட்வெல் 300 days சர்வைவல் போட்டிருக்கேன், 2 ஹார்ட்கோர் சீசன் போட்டிருக்கேன். அதை மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ இந்த கீழே நான் கவர் பண்ணுற மாதிரியே கவர் பண்ணிடுங்க இந்த இடத்தெல்லாம். ஏன்னா இங்கே வந்து பில்லேஜஸ் ஸ்பான் ஆகக்கூடாது. ஸ்பான் ஆகினாங்கன்னா நம்ம கட்டுற ட்ராப்குள்ளே வந்து உழுக மாட்டாங்க. இப்போ நான் கட்டுறேன். பைத்தியக்காரா, இன்னும் நீ மேலே வந்து கீழே குதிச்சிருக்கியாடா? அடங்கொய்யலை போடா. க்ரியேட்டிவில் இருக்கிறனால அந்த பைத்தியக்காரன் வந்து நம்மளை வெடிக்கலை. சாரி. அதே மாதிரி இப்போ நீங்கள் பிஎஃப் ஜோக்கர் சர்வரில் இருக்கீங்களா? நம்ம வீடியோவுக்கு லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு ஷேர் பண்ணிடுங்க. சர்வருக்கு தேவையான ஃபார்ம்ஸ் உங்களுக்கு தெரிலனா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதுக்கு முன்னாடி அயன் ஃபார்ம் போட்டிருப்பேன், அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். இப்போ நம்ம 2வது லேயரை கவர் பண்ணிவிட்டு 3வது லேயரையும் கவர் பண்ணிங்க. இப்போ பில்லேஜர் போஸ்ட்டோட டாப் 4th லேயரில் ஒரு செஸ்ட்டு ஸ்பான் ஆகும். அங்கே வந்து உங்களுக்கு டெம்ப்ளேட் ரேராக கிடைக்கலாம். இப்போ இந்த கூரையை எடுத்துகிட்டு இப்போ ஃப்ளாட்டாக இருக்கும் இந்த இடமே. இப்போ இங்கே வந்து லீவ்ஸை வச்சு 2 வால்ஸ் 2 ஹைட்டு பிளாக் ஏற்றணும். எதுக்குன்னா பில்லேஜர் வந்து எங்கிட்டும் தப்பிச்சிடக்கூடாது. இந்த சென்டரில் மட்டும் 2 பிளாக்ஸ் இடையில விட்டுருங்க. இப்போ நான் கரெக்டாக இந்த இடத்துல விட்றேன்னா இந்த மாதிரி விட்டுட்டு மீதி எல்லா இடத்துலையும் கவர் பண்ணிடுங்க லீவ்ஸ் வச்சு. ஏன்னா பில்லேஜர் வந்து இங்கிட்டேருந்து வெளியில் தப்பிச்சிடக்கூடாது. நம்ம பண்ணுற ட்ராப்குள்ளே மட்டும்தான் வரணும். வெளியில் எங்கிட்டும் அவன் போயிடக்கூடாதுன்னாக்காண்டி நம்ம ட்ராப்பை பண்ணுறோம். இப்போ நான் லீவ்ஸை வச்சு சுற்றி கவர் பண்ணிவிட்டு இப்போ இந்த கிறுக்கு பயல்கள் நம்ம வெளியில் தப்பிக்க மாட்டாங்க. இப்போ நான் ஏற்கனவே ஒரு 2 பிளாக் விட்டேன்னா அங்கே எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 2 பிளாக் ஆட் பண்ணிவிட்டு இப்போ டெம்பரவரியாக ஒரு 2 பிளாக் போட்டு இப்போ 3வது வைக்கிறது பெர்மனெண்ட்டு. மீதி வச்சு இதெல்லாம் உடைச்சிட்டு 2x4 ஷேப்பில் வந்து பில்டு பண்ண போகிறோம். ஒரு பிளாட்ஃபார்ம் எழுப்பி இந்த கார்னரில் 2 பிளாக்கு, இந்த கார்னரில் 2 பிளாக்கு. இப்போ எதுக்கு போட்டேன்னா இங்கே வந்து வால்ஸ் வைக்கணும். 4 சைட்லேயே வச்சுட்டு இதுக்குள்ளே அயன்கோலம் நிற்பான். இதுதான் கான்செப்ட். அயன்கோலமை பார்த்து பில்லேஜர் வருவான். இங்கிட்ட வந்து 2 ட்ராப் டோரு, இங்கே மேலே வந்து ஒரு 2 ட்ராப் டோரு. ஏன்னா பில்லேஜர் வந்து அம்பு விட்டானா அயன்கோலமில் வந்து அடிக்காமல் இருக்க. எனக்கு இந்த ஜாய்ஸ்டிக்கே ஒழுங்காக விளாட வரலைங்க, என்ன பண்ணன்னு தெரில. சரி, அதே மாதிரி உங்களுக்கு நிறையா ஃபார்ம்ஸ் என்ன புரியலை, எனக்கு கட்டுறது எப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த ஃபார்ம்ஸையும் கட்டி போடுறேன். இப்போ நான் அயன்கோலம் ஸ்பான் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை சுற்றி ஒரு பாக்ஸ் ஷேப்பில் கட்ட போகிறேன். ஏன் இந்த பாக்ஸ் ஷேப்பில் கட்டுறேன்னா, நம்ம நார்மலாக எல்லா மாம்புக்கும் 2 ஹைட், எப்படி சொல்ல, 2 பிளாக்ஸ் ஹைட்டு இருக்கும். அதுக்காண்டி இப்போ இந்த கார்னரில் ஒரு பிளாக்கை வச்சு இல்லை இங்கிட்ட வந்து பிளாக் இப்படி ஒரு பிளாக்கை வச்சு கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக இங்கே ஒரு ஹாப்பரு இல்லை, நான் கீழே இறங்கி போய் இந்த இடத்துல ஒரு ஹாப்பர், மீதி 4 ஹாப்பர் செட் பண்ணணும். நான் பண்ணுற மாதிரி அந்த ஒரு ஹாப்பரை சுற்றி இப்போ இங்கிட்ட வந்து சுற்றி வந்து
பிளாக்கை வச்சு கவர் பண்ணிக்கோங்க. தப்பாக விழுகுது. இருங்க, நான் பிளாக்கை போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் இதை சுற்றி ஒரு ரிங்கு மாதிரி பண்ணியிருக்கேன். ஏன்னா பிஸ்டன்ஸ் வைக்கணும். நான் வைக்கிற மாதிரியே ஒவ்வொரு பிஸ்டனையும் வைங்க. ஏன்னா இதுதான் கில்லர் மிஷினு. இல்லைனா யூடியூப்பில் கில்லர் மிஷின் போடுங்க, தனியாக சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு நான் சொல்லி உங்களுக்கு கில்லர் மிஷின் தெரியணும்னா என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஷார்ட்ஸாக உங்களுக்கு கில்லர் மிஷின் போடுறேன். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ட்ராப்பரு இது வைக்கக்கூடாது, டிஸ்பென்சர் வைக்கக்கூடாது. ட்ராப்பர் இருக்கும். டிஸ்பென்சரில் போ வச்சு செய்வோம், ட்ராப்பரில் வந்து போ வைக்காமல் இருப்போம். அதான் ட்ராப்பர் அங்கே இது பண்ணிக்கணும். இல்லைனா அங்கே வந்து நீங்கள் செஸ்ட்டு கூட வச்சுக்கலாம். செஸ்ட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு கலெக்டிங் சிஸ்டம் செஸ்ட்டில் ஆகும். ட்ராப்பர் ஏன் வச்சேன்னா நம்ம வந்து இங்கே வந்து ஒரு பெரிய வேலை பார்க்க போகிறோம். அப்புறமாட்டி இந்த இடத்துல ஒரு பிளாக்கை உடச்சிட்டு இப்படி ஒரு அப்சர்வரு, இப்படி ஒரு அப்சர்வரு, இங்கிட்ட ஒரு இந்த பிளாக்கை உடச்சி இங்கிட்ட ஒரு அப்சர்வர் வச்சோன்னா இப்போ ட்ராப்பர் வந்து அன்லிமிட்டடாக ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ இங்கே ஒரு லிவரு, இதை ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நம்ம கில்லிங் சிஸ்டம் ஆஃப் ஆயிரும். இப்போ இங்கே ட்ராப்பர் மூஞ்சில் ஒரு இது வைக்கணும். அது எப்படி வைப்பேன், எந்த சைடில் வைக்க? சரி, நான் ஒரு ரேண்டமாக பிளாக்கை போட்டு நின்று அது மேலே வச்சிடுறேன். இப்போ குனிஞ்சு இதில் வச்சுட்டா அவ்வளோதான். இப்போ லிவரை அமர்த்திட்டோன்னா ட்ராப்பரும் ஆஃப் ஆயிடும். நம்மளுக்கு தேவையான நேரத்தில் ஆன் பண்ணி ட்ராப்பரை வச்சு இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைட்ஸ்லலாம் இந்த மாதிரி ஸ்டோன் இருக்கும். இந்த ஸ்டோன்லேயும் லீஃப் வச்சு கவர் பண்ணிடுங்க. 2 கேப்ரு. தப்பாக இருக்கேடா, என்னடா பண்ணுறீங்க? 3. தப்பாக இருக்குடா, ஏன்டா ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் போகிறீங்க? ரைட்டு. இப்போ ட்ரேடன் எடுத்து ஹாப்பரை பார்த்து உள்ளே விட்டுருங்க. ஒன்று விட்டால் போதும். நான் என்கிட்ட க்ரியேட்டிவில் இருக்கிறனால அதிகமாக வரேன். இப்போ கில்லிங் சிஸ்டத்தை ஆன் பண்ணுவோம், ஆன் ஆக மாட்டுது. ஆன் ஆகுடா படுவா, என்னாச்சு? ஆன் ஆக மாட்டுது. ஒருவேளை ரெட் ஸ்டோன் டார்ச் எங்கேயாச்சும் வைக்காமல் விட்டுட்டோமோ? ஆனே ஆக மாட்டேது. சுற்றி பார்ப்போம். இங்கிட்ட இருக்குது, இங்கிட்டலாம் இருக்கே ரெட் ஸ்டோன் டார்ச் கரெக்டாக. சரி, இந்த லிவரை உடைப்போம். என்ன இப்போ ஆன் ஆகலை? கீழே இருக்கிற லிவரை அமுக்கும். கீழே வச்சா அது கீழே தானடா ஒர்க் ஆகணும். ஐயோ சாமி, என்னடா அது? ரைட்டு விடுங்க. இப்போ ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகுது. ஓகே, இந்த இடத்துல முக்கியமாக லீவ்ஸை வச்சு 2 இடத்த கவர் பண்ணியே ஆகணும். இப்போ நான் பண்ணுறேன், அந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லைன்னா அயங்கோலும் சீக்கிரம் செத்துருவான். இந்த இடத்துல தெரியாமல் உடச்சிட்டேன். இந்த ஜாய்ஸ்டிக்கை வச்சாலே தான். இப்போ இங்கே உடச்சிட்டு இந்த இடத்துல இப்படி லீஃபை ஸ்ட்ரைட்டாக இந்த கார்னர் மட்டும் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு மீதி இடத்துல லீஃபை வந்து ஸ்ட்ரைட்டாக இழுத்துட்டு வந்துடுங்க. ஏன்னா ஏன் இப்படி சொல்கிறேன்னா, பில்லேஜர் வந்து அழகாக அந்த கீ வழியாக வந்து அயன்கோலம் அடிக்க வரான். இப்போ ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கனால தலைவனுக்கு கண்ணு தெரியாமல் நேராக வந்து விழுந்துருவான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஏஎஃப்கே நிற்க போகிறோம். நான் வந்து க்ரியேட்டிவில் இருக்கிறனால நின்றுவேன். நீங்கள் வந்து பிளாக் போட்டு ஒரு கொஞ்சம் ஹைட்டில் நில்லுங்க. இப்போ பார்த்தா நம்ம பில்லேஜர் வந்துட்டாப்புல. இதுக்குள்ளே போட்டால் மிக்சியில் அரைக்கிற மாதிரி அரைக்கிது. அதே மாதிரி போஷன் நம்மளுக்கு துப்பிடுது. ஓகே, போஷனும் அவன் ஏதோ மாட்டிருப்பான்ல, அது 2யும் நம்மளுக்கு கீழே ட்ராப் பண்ணிடுது. இதுக்கு அடுத்து தான் நம்ம ரைட் ஃபார்ம் ஆரம்பிக்கணும். இப்போ தான் நம்ம ஆம்னஸ் போர்ஷன் ஃபார்மே முடிச்சிருக்கோம். பேசிக்காக இப்போ தான் முடிச்சிருக்கோம். மெயின் பிக்சரு நம்ம ஆரம்பிக்கணும். சரி, இப்போ பிளாக்கை போச்சு, பிளாக்குன்னு சொல்கிறேன் பாருங்களேன். இது லீஃபை வச்சு கரெக்டாக அந்த ட்ராப்பர்லேருந்து கிரவுண்டுக்கு கனெக்ட் பண்ணணும். நான் லீஃப் போட ஆரம்பிக்கிற மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். இங்கே ட்ராப்பர்லேருந்து கரெக்டாக இங்கே கிரவுண்டில் கனெக்ட் ஆகிட்டு இந்த கார்னருக்கா, இந்த கார்னர்லேயும் ஏற்றிட்டு போயிருங்க. அதே மாதிரி சின்ன சின்ன கேப்லாம் இருக்கும், அந்த கேப்பையும் அடைச்சிருங்க. இங்கே இருக்கா அந்த கேப்பை நாங்கள் அடைச்சிட்றேன். இப்போ அடுத்து இந்த சைட் இங்கே பாருங்கள், பிளாக் பிளேஸ் ஆகாமல் இருக்குது. இப்போ இந்த சைட்லேருந்து மேலே எடுத்துகிட்டு போயிடணும். இப்போ 3 சைடு ஓகே. இப்போ சென்டரில் இந்த இடத்துல வரும் போல் என்ன பண்ணுறீங்கன்னா, இது ட்ராப் டோர் இந்த சைடில் வந்து 2 பிளாக் ஹைட் ஏற்றிட்டு இருங்க. இங்கே ஒரு பிளாக் வச்சுட்டு இப்போ வந்து ட்ராப் டோரை வந்து இப்படி ஒன்று கீழே இன்னொன்று மேலே. இப்போ வந்து ஓகே, இப்படி ட்ராப் டோரை செட் பண்ணிட்டா இப்படி உள்ளே போயிட்டு வர மாதிரி இந்த இடத்துல ஒரு பிளாக் பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு டோர் மாதிரி இப்போ இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம மேலே ஏற்றின வரைக்கும் ஏற்றிட்டு வந்துடுங்க. கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த இடத்துலேருந்து கரெக்டாக நம்ம 4th லேயர்லேருந்து 30 பிளாக் நீங்கள் மேலே போகணும். நான் இந்த வீடியோவில் நான் கட்டும் போது 50 பிளாக் போயிருப்பேன். அப்புறம் தான் என் மிஸ்டேக்கை புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நீங்கள் 50 பிளாக் போயிட்டீங்கன்னா பில்லேஜஸ் ஸ்பான் ஆக மாட்டான். 30 பிளாக் ஹைட்டுக்கு போங்க.
30 பிளாக் ஹைட்டு போயிட்டு நான் என்ன பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணுங்க. எங்கள் டார்ச் வைக்காதனால ஸ்பைடர்ஸும் வருதுங்க. வேறு ஏதாச்சும் மாப் வந்தால் கூட பரவாயில்ல, ஸ்பைடர் ஏறி வரான். இந்த பாருங்கள், பில்லேஜர் வந்துட்டான். 30 பிளாக் ஹைட்டு மட்டும் போங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா 20 போயிடாதீங்க. உங்களுக்கு பில்லேஜர் ஸ்பான் ஆக மாட்டான். ஏன்னா நீங்கள் ரொம்ப ஹைட்டில் இருப்பீங்க. நான் அந்த மிஸ்டேக்கை பண்ணிட்டேன், அப்புறம் சரி பண்ணி தற்கூரி ஸ்பைடர்ஸ் இங்கிட்ட வந்து டார்ச்சை இப்போ வச்சுருவோம். ஏன்னா இவங்க வந்து நம்மளை சாகடிக்கிறாங்க. 4 சைட்லேயும் டார்ச்சை வச்சுட்டு இப்போ மேலே வேலையை போய் கண்டினியூ பண்ணுவோம். இன்னும் பிளாக் போட்டு நான் முடிக்கலை. இது 50 பிளாக்னால ரொம்ப போகுது. 30 பிளாக்னால் நீங்கள் முன்னாடியே முடிச்சிருக்கலாம். ஓகே, இப்போ மீதி இருக்கிற 4 சைடையும் முடிச்சுட்டு இங்கே மேலே மட்டும் இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த சைட்லேருந்து 4 பிளாக் முன்னாடி வந்துட்டு இந்த சைட்லேருந்து ஒரு 4 பிளாக், 1 2 3 4. ஓகே, இதை இப்போ கனெக்ட் பண்ணி இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் எல்லா இடத்துலையும் கனெக்ட் பண்ணணும். இதை ஏன் நான் இங்கே காட்டுறேன்னா, இதுக்கடுத்து நம்ம வந்து ரைட் ஃபார்ம் மேலே இப்படி பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு வந்து தெரியணும். இப்போ இப்படி இருக்கா, இந்த இடத்துல 2 பிளாக் ஹைட் ஏற்றிட்டு இங்கே 1 பிளாக், இந்த பக்கம் 2 பிளாக். இப்போ இங்கே ட்ராப் டோர் அதே மாதிரி செட் பண்ணுவோம். 1 2. இப்போ இது 2 எடுத்து விட்டால் அந்த சைடு போயிடணும். இப்போ மேலே வந்து 2 லீஃப் பிளாக்ஸை வச்சுட்டு அது மேலே ஒரு டெம்பரவரியாக ஒரு ஸ்மூத் ஸ்டோன் பிளாக் வைக்க போகிறோம். எதுக்கு இந்த ஸ்மூத் ஸ்டோன்னா வாட்டர் இங்கிட்டு அனுப்பணும். அதே மாதிரி இந்த சைடில் வந்து 2 லீஃப் பிளாக் வச்சுட்டு இங்கே வந்து இந்த இடத்துல செஸ்ட்டில், இந்த இடத்துல செஸ்ட்டை பார்த்து ஹாப்பர் கனெக்ட் பண்ணிவிட்டு மேலே கவர் பண்ணிடுங்க. ஏன்னா தண்ணி வழியாக தான் நம்ம கீழே இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாம் மேலே வரப்போகுது. இந்த இடத்துல லீஃபை வச்சு கவர் பண்ணிவிட்டு வாட்டர் பக்கெட் எடுத்து இது மேலே ஊற்றணும் கரெக்டாக. ஆனால் நான் என்ன பண்ணேன், பக்கத்துலேயே லீஃபில் ஊற்றிட்டேன். இப்போ உடச்சி ஸ்டோனை வச்சு இது பண்ணிவிட்டு திருப்பி தண்ணியை ஊற்றி விட்ருவோம். தண்ணி போகுது. சரி, இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இந்த லீஃபை உடச்சிட்டு கரெக்டாக லீஃப் வச்சுட்டேங்க, பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மேலே டெம்பரவரியாக இருந்த பிளாக்கை உடச்சிட்டு லீஃபே வச்சுருவோம். ஏன்னா இது மேலே ஸ்பான் ஆகிட்டாங்கன்னா கிறுக்கு பயில்க. இப்போ கீழே போய் இந்த ஸ்கேப்புன்னு நினைக்கிறேன் இது பேர், ஏதோ ஒரு லீஃப், இந்த லிவரை உடச்சிருங்க. ஏன்னா இது தண்ணிக்கு வந்து கொஞ்சம் தடங்களாக இருக்குது. இப்போ கடன்னு நம்ம இந்த ஸ்கேல்ப்பை வந்து வச்சுட்டே வரணும். ஸ்கேல்ப்பாக ஏதோ பேர் மறந்து போச்சு, அதனால் எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இதை வச்சுட்டு இப்போ கீழே குதிச்சு இதை உடச்சி விட்ருவோம். உடச்சிட்டு ஷோல் சாண்டாக வச்சா நம்மளுக்கு வாட்டர் லிஃப்ட்டு ரெடி. இது வழியாகவே நீங்கள் வந்து வில்லேஜரை ட்ராவல் பண்ணி மேலே கொண்டு வரலாம். இப்போ இந்த உடச்ச லிவரை எங்கிட்டு வைக்கணும்னு தான் தெரியாமல் நான் முழிச்சுக்கிடிக்கேன். சரி, இந்த பிஸ்டன் மேலே வைக்கலான்னு பார்த்தா பிஸ்டனை உடச்சிட்டேன். பிஸ்டனை மாற்றிட்டு வரேன். பிஸ்டன் மேலே வச்சு இப்போ லிவரை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரெஸ்டோனை தூக்கி இங்கே வச்சிடுறோம். இப்போ ஆஃபில் இருக்கிற ஃபார்ம் எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது புரியலையே. இப்படி ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகுது. என்னடா இது கோளாறு. எல்லா சைட்லேயும் ரெஸ்டோன் கரெக்டாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஒருவேளை இந்த அப்சர்வ் உடைப்போம். இப்போ நின்றுச்சு. ஓகே, அப்சர்வ்னால தான். இப்போ ஒரு ட்ராப் டோர் எடுத்து இந்த இடத்துல வச்சனோ என்ன மெக்கானிசம் ஆகுதுன்னா, இந்த ரெஸ்டோன் அமர்ந்து ஆன் ஆகும் போல் இந்த ட்ராப் டோரு மேலே எந்திரிச்சு ஆகணும். இப்போ வந்து அப்சர்வ் வந்து இந்த இடத்துல ஒரு பிளாக் வந்து பிளேஸ்ட் ஆகிட்டு போகிறனால இது கரண்ட் சப்ளை பண்ணும். இப்போ வந்து நான் வந்து இங்கே வந்து அந்த லீவ்ஸை வச்சுட்டு உள்ளே வந்து ட்ராப்பருக்கு போகுது. சரி, இங்கே மீதி இருக்கிறத எடுத்துகிட்டு இது ட்ராப்பரில் 38க்கு இப்போ ஆன் பண்ணேன்னா ட்ராப்பர்லேருந்து போகுதா, ட்ராப்பர் போகுது. ஓகே, நம்ம பண்ணது கரெக்டு. இப்போ லிவர் அமர்த்திடுவோம். இப்போ திரும்பி மேலே போவோம். சோல்ஸ் அண்ட் வாட்டர் லிஃப்ட் வழியாக மேலே போயிட்டு இப்போ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு பெரிய வேலை. செஸ்ட்டில் வந்துருச்சா? ஓகே, வந்ததை எடுத்துகிட்டு இப்போ இந்த இடத்துல 4 1 2 3 4 அதே மாதிரி 2 பிளாக் விட்டுட்டு இங்கிட்டு 1 2 3 4. ஓகே, இதை கனெக்ட் பண்ணிக்குவோம் எல்லாத்தையும். இன்னமா தான் நம்மளுக்கு ரைட் ஃபார்ம். இதுக்கடுத்து நீங்கள் ஈஸியாக கூட செஞ்சுக்கலாம். அப்படி செஞ்சால் ஒர்க் ஆகுது. நான் செய்கிற மாதிரி செஞ்சால் தான் ஒர்க் ஆகும். இப்போ வந்து இங்கிட்ட வந்து 2 செஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் த செஸ்ட். அதை ஹாப்பரால் கனெக்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த ஜாய்ஸ்டிக்காலே கடுப்பாகுது. ஃபோனை 2ஆக உடச்சிட்டு போகலான்னு நிற்கேன்.
இந்த இடத்துல ஒரு 2 செஸ்ட்டு. ஓகே, ஹாப்பர் ஏன் பிளேஸ்ட் ஆக மாட்டேது? தெரியவில்லை, புரியவில்லை, அறியவில்லை. கீழே இறங்கி பேஸ்ட் பண்ணுவோம், ஓப்பன் ஆகுது. அந்த பக்கம் எப்படி குதிப்பேன்? இந்த ஜாய்ஸ்டிக்கை யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க யாராச்சும் சொல்லுங்கள். இப்போ டெம்ப்ரவரியாக இந்த சைடும் அந்த சைடும் பிளாக் ப்ளேஸ் பண்ணிக்கணும். இந்த இடத்துல இப்போ ஒரு பிஸ்டன் கில்லிங் சிஸ்டம் தான் இந்த இடத்துல நான் கட்ட போகிறேன். திரும்பி இந்த இடத்துல பிளாக் ப்ளேஸ் பண்ணணும், இந்த இடத்துலையும் பின்னாடியும். ஏன்னா கில்லிங் சிஸ்டம் கட்டுறதுனால இந்த இடத்துல ஒரு அப்சர், இந்த இடத்துல ஒரு அப்சர், இந்த இடத்துல ஒரு அப்சர். பிஸ்டனு இந்த இடத்துல அப்சரு, இந்த இடத்துல அப்சர், இந்த இடத்துல அப்சரு, இந்த இடத்துல அப்சரு. இப்போ ரெட் ஸ்டோன் வைக்கணும். பிஸ்டனை ஒட்டி ரெட் ஸ்டோனு, இங்கிட்ட ஒரு ரெட் ஸ்டோன், இங்கிட்ட ஒரு ரெட் ஸ்டோன், இங்கிட்ட ஒரு ரெட் ஸ்டோன். சென்டரில் லிவர் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ அந்த லிவர் வச்ச பிஸ்டன் மேலே ட்ராப் டோரு, ஏன்னா இது வழியாக தான் எக்ஸ்பி ஃபுல்லாக நம்மளுக்கு வரும். இப்போ சுற்றி ஸ்டோனை வச்சு கவர் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 3 ஹைட்டு, 1 2 3 பிளாக்ஸ் இருக்கிற மாதிரி ஹைட் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ உட்காந்து இந்த இடத்தையும் கவர் பண்ணிவிட்டு இப்போ இதை ஃபுல்லாக கனெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துலேருந்து 7 பிளாக்ஸ் 1 2 3 4 5 வச்சுருக்கேன். அப்புறம் இந்த இடத்துல நான் 7 வச்சோன்னா அங்கிட்டு 7 மாற்றிடுவேன். நடுவில் அந்த சென்டரில் மட்டும் அந்த ஒரு பிளாக் மட்டும் இப்படி வச்சுருங்க. 7 இங்கிட்டு 1 2 இதை நான் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு வால்ஸ் ஹைட் ஏற்றணும். 5 பிளாக்ஸ் ஹைட் மேலே ஏற்றுங்க. இதை சுற்றி கவர் பண்ணணும். கவர் பண்ணிட்டேன்னா இப்போ ட்ரேடன் எடுத்து அந்த ஹாப்பர் நேராக விட்டால் கில்லிங் சிஸ்டம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல இந்த 3 பிளாக் மட்டும் இங்கிட்டு ஹைட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சுற்றி லீஃப் வச்சுக்கோங்க. ஏன் இப்போ லீவ்ஸ் வைக்கிறோன்னா, இப்போ ஸ்பான் ஆகிறவங்க மேலே ஸ்பான் ஆகிட்டாங்கன்னா நம்மளுக்கு டேஞ்சர் ஆகிரும். மேலேருந்து நம்மளை ஈஸியாக கொண்டுடலாம், நம்மளால் ஏறி வர முடியாது. கரெக்டாக நம்ம இந்த வாய்டுக்குள்ளே விழுகிற மாதிரி நம்ம கட்டியிருக்க இந்த பேஸ்க்குள்ளே மட்டும்தான் விழுகணும், வேறு எங்கேயும் ஸ்பான் ஆகக்கூடாது. இப்போ லீவ்ஸை வச்சு கட்டிட்டு இப்போ இங்கே சைன் போர்டு இங்கே ஒன்று, இன்னொன்று அங்கே தப்பாக வைக்கிறேன், அங்கே வைக்கக்கூடாது. இங்கே இதே மாதிரி மேலே ஒன்று ஏற்றணும். இந்த இடத்துல இங்கே சைன் போர்டு 9 சைன் போர்டு தான் தேவைப்படும். இந்த ஃபார்ம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆம்னஸ் பொசிஷன் ஃபார்ம் சேர்த்தனால கொஞ்சம் பெரிய லென்த்தான வீடியோவாக இருக்குது. இந்த இடத்துல லவா பக்கெட் ஊற்றிடுங்க. சூப்பர், பர்ஃபெக்டாக செஞ்சாச்சு. இப்போ இந்த கார்னரில் உடச்சிட்டு ஸ்டெப்பு 1, இந்த இடத்த உடச்சிட்டு 1, இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 1, சென்டரில் ஒரு ஸ்டோனு. ஓகே, வாட்டர் பக்கெட் ஊற்றி விட்ருங்க. மேலேயும் 4 இதுலேயும் ஊற்றிட்டு பார்த்தா இந்த இடத்துல கேப் இருக்குன்னா ஸ்டெப்ஸை சைடில் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே 1, இந்த சைடில் 1, இதில் வாட்டர் பக்கெட் ஊற்றிடுவோம். இப்போயும் இருக்கே இந்த கார்னரில் உடச்சிட்டு ஸ்டெப்ஸை சேர்த்துக்கோமே. கார்னரோட 1, இதில் வாட்டர் பக்கெட் ஆட் பண்ணி இந்த இடம் ஓகே. அப்போ இந்த இடத்துலையும் உடச்சிட்டு இந்த இடத்துலையும் வாட்டர் ஸ்டெப்ஸை வச்சு தண்ணி கீழே விழுவதா இல்லை. ஓகே, இப்போ இன்னும் ஒரு இதாகுது. மேலே ஒரு பிளாக் ஏற்றி வச்சு தண்ணி ஊற்றிப்போமா? இல்லை, சரி பண்ணல. அப்போ சைடில் ஒரே ஒரு ஸ்டெப்ஸை வச்சு வாட்ரு சோர்ஸை ஆட் பண்ணி விட்டுட்டு பர்ஃபெக்ட். இப்போ சென்டரில் வச்சு அதை உடச்சி விட்ருவோம். இது எதுக்கு தேவையில்லாமல் உடச்சி இப்போ தண்ணி ஊற்றி விட்டா இந்த இடத்துல வச்சுருவோம். கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ ஸ்பான் ஆகிறவங்க தண்ணி மூமெண்ட்டில் ராவெஞ்சர் லாவால் அடிபட்டு சேருவான். மீதி எல்லா பேரும் கீழே விழுவோம். இப்போ முக்கியமான சிஸ்டம் வில்லேஜர். நான் வில்லேஜரை வச்சு எக்காக கொண்டு வரேன். நீங்கள் வில்லேஜரை அந்த லிஃப்ட் வழியாக மேலே ஏற்றிட்டு வந்துடலாம். இந்த இடத்துல கொஞ்சம் அடைச்சிக்கிறேன். இப்போ இங்கெல்லாம் லீஃப் பிளேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 2 ஸ்டோனை மட்டும் டெம்ப்ரவரியாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதே மேலே பெட்டை வச்சு பெட்டு மேலே கவர் பண்ணிக்கோங்க லீவ்ஸை வச்சு. இங்கே ஒரு அது பேர் என்ன, ஜாப்புக்காண்டி ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கோங்க. இல்லை, இந்த கார்னரில் இப்படி ஒன்று இந்த கார்னரில் போட்டு இங்கிட்ட ஒன்று மேலே எடுத்து லீவ்ஸை சென்டரில் மட்டும் விட்டுட்டு இந்த இடத்துல எடுத்துகிட்டு இங்கே வில்லேஜரை போட்டுட்டு இங்கே க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா வில்லேஜர் சேஃபாக இருப்பான். இப்போ டெம்ப்ரவரியாக வச்ச பிளாக்கை உடைக்கணும் வேலை.
ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்டு. இதே நான் சர்வேவில் இருந்தேன்னா எனக்கு சங்கு ஊதிருக்க வேண்டியதேன். மேலே இதெல்லாம் உடச்சிட்டு இதெல்லாம் உடச்சிரும். எனக்கு வேறு ஒரு ஐடியா இருக்குது. பேசாமல் இந்த இடத்துல கம்போஸ்டரை 2 ஸ்டோனை மேலே வச்சுட்டு அது மேலே பெட்டை போட்டு கீழே இதை உடச்சிட்டு இதுக்குள்ளே ஒரு கம்போஸ்டரை வச்சு ஒரு லீஃபை வச்சு இது மேலே வந்து கவர் பண்ணிட வேண்டியதான். ஓகே, வில்லேஜர் சாப் எடுத்துட்டான், பிரச்சனை இல்லை. இப்போ லீவ்ஸை வச்சு இதை கவர் பண்ணிக்க வேண்டியதான் சைட்லலாம். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த கார்னர்லேயும் கவர் பண்ணிடுங்க எதுக்கும். ஓகே, இப்போ நம்ம ரைடுக்கு நான் இப்போ 50 பிளாக் மேலே இருக்கிறனால எனக்கு ஸ்பான் ஆக மாட்டுறாங்க. இங்கே 30 பிளாக்லேருந்தால் உங்களுக்கு ஸ்பான் ஆகுவாங்க. நான் கொஞ்சம் நேரம் 30 பிளாக் கீழே இருந்ததுனால எனக்கு ஸ்பான் ஆகி அவங்க போர்ஷன்ஸ் எனக்கு மேலே வந்துச்சு ட்ராப்பர் மூலியமாக. இப்போ என்னென்னா இந்த ட்ராப் டோர் வச்சுருக்கிறதுக்கு மேலே ஒரு லீவ்ஸ் வச்சுக்கோங்க. அதான் உங்களுக்கு சரிப்படும், கரெக்டாக இருக்கும். லீவ்ஸ் வச்சா தான் நீங்கள் இருக்க முடியும். நானும் பார்க்குறேன் ஸ்பான் ஆகுவாங்களான்னு. அதை ஆகி நான் எடுத்திருப்பேன். இப்போ மெயினுக்கு வருவோம். இப்போ ஃபார்ம் ஈஸியாக கட்டிட்டோம். இப்போ வந்து செட்டிங்ஸில் போய் நார்மலாக இருக்கிறத ஹார்டுக்கு மாற்றாதீங்க. எப்படி பார்த்தாலும் ஒரே ஒரு டோட்டம் தான் கிடைக்கிது எனக்கு. 30 பிளாக் இருந்துட்டு நீங்கள் நார்மலே வச்சுக்கோங்க. ஹார்டுக்கு மாற்றினீங்க அவங்க ஸ்பான் ஆக மாட்டாங்க. எனக்கு ஸ்பான் ஆகிட்டு எனக்கு போர்ஷன் கொடுத்தான். போர்ஷனை வச்சு நான் ரைடை ஆரம்பிச்சிடுறேன். ரைடு கடன் முடிஞ்சிடும். நான் ஸ்பீடில் போட்டிருக்கேன். இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும், ஏன் ஃபார்ம் ஒர்க் ஆக மாட்டுதுன்னு. இப்போ வில்லேஜர் போஸ்ட்டும் வில்லேஜும் ஒரே இடத்துல இருக்கமுல இந்த ஃபார்மை கட்டினீங்கன்னா இது ஒர்க் ஆகுது. அந்த வில்லேஜில் போய் வில்லேஜரையும் முக்கியமாக எல்லா பெட்டையும் உடச்சிருங்க. வில்லேஜில் இருக்குது அந்த வில்லேஜரை வேறு எங்கேயாச்சும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வில்லேஜர் போஸ்ட்டு ஒரே ஒரு இடத்துல மட்டும் இருக்குது அப்போனா இந்த ஃபார்மை கட்டுங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ நான் இந்த எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன். ஃபார்மில் எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன். இப்போ நான் ரைடு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ரைடு ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ நான் மேலே போய் காட்டுறேன். சரி, வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்குது, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ஃபார்மை கட்டிக்கிறேன்னா உங்களுக்கு ரைடு ஸ்டார்ட் ஆகும். ஆனால் அவன் வந்து இதுக்குள்ளே வரமாட்டான், கீழே ஸ்பான் ஆகிடுவான். கீழே ஸ்பான் ஆகி வில்லேஜர்கிட்ட போயிடுவான். இப்போ பாருங்களேன், எனக்கு இங்கே நான் நிற்கிறேன், எவனும் இதுக்குள்ளே ஸ்பானே ஆகலை. அந்த பக்கத்தில் இருக்கிற மவுண்டனில் ஸ்பான் ஆகி வில்லேஜுக்கு போகிறாங்க. இப்படி தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், சரியாகலை. அப்புறமாட்டி நான் வில்லேஜில் போய் எல்லா பெட்டையும் நான் உடச்சி வில்லேஜில் வந்து வேறு இடத்துக்கு மாற்றிட்டேன். அப்புறம் தான் எனக்கு ஃபார்மே எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆச்சு. இது எவ்வளோ பெரிய வில்லேஜுன்னு பாருங்கள். ஏன் பெட்டை உடச்சா அவங்க ரைடு வரமாட்டாங்கன்னா, பெட்டை உடச்சோன்னா வில்லேஜருக்கு வந்து வீடு இல்லாமல் இருக்கும். அப்போ ரைடு வந்து டிஃபீடுன்னு வந்துடும். அப்போ வந்து வில்லேஜர்ஸ் ஸ்பான் ஆக மாட்டான். இப்போ நான் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஆம்னஸ் போர்ஷனை குடித்தோன்னே எனக்கு ரைட் ஸ்டார்ட் ஆகுது. ஏற்கனவே சரி பண்ணிவிட்டு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். லீவ்ஸை வச்சு இந்த இடத்துலையும் க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ வந்து ரைடு வந்துட்டாங்க பாருங்கள். ரைடு கடகடன் நடக்குது. ரைடு ஓட்டும் நல்லபடியாக ஃபார்ம் ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ வந்து நேற்றே ரெடி பண்ணிட்டேன். நேற்று வந்து ஒரு வேர்ல்டில் டெமோவை போய் கட்டினேன். அதை வச்சு ஒரு ஐடியா வச்சு இந்த வீடியோ எடுத்திருக்கேன் இன்றைக்கி. எனக்கு ரைடும் நல்லபடியாக போயிட்டுருக்கு. உங்களுக்காண்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறேன். எல்லோரும் பாருங்கள், பார்த்துட்டு ஷேரு, லைக்கு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப் முக்கியமாக பண்ணிடுங்க. இப்போ சர்வேரில் மாற்றிட்டு எனக்கு எவ்வளோ எக்ஸ்பி கிடைக்கிதுன்னு பார்த்துக்கோங்க. எக்ஸ்பியும் நல்லா கிடைக்கிது ரைடுக்கு ஏற்றாப்புல. நான் இப்போ கிரியேட்டிக்கே போய் மேலே காட்டுறேன் எத்தனை ரைடு நடக்குதுன்னு. ரேவஞ்சர்ஸ்லாம் எப்படி சாகுறான்னு நீங்களே பாருங்கள். இப்போ அடுத்த ரைடு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ எங்கடா, ஓ மை காடு, ரேவஞ்சர் நாயே அங்கட போ வில்லேஜர் சாங்குடா. இந்த டோர் மேலே நான் வந்து டோர் மேலே ஸ்பான் ஆகிறான் பாருங்களேன், ட்ராப் டோர் மேலே. ஓகே, என்ன இன்னும் இந்த நான் வந்து அங்கே இருக்கிற வில்லேஜரும் பெட்டியும் இந்த சைடில் நகட்டியிருக்கேன், அவ்வளோதான். வேறு எதுவும் மாற்றலை. இந்த ரேவஞ்சரை கொண்டுருவோம். அயன் கோலம் இப்போ முக்கியம் இல்லை. சரி, இப்போ எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த ரைடு ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக உள்ளே ஸ்பான் ஆகுவாங்க. அடுத்த ரைடு உள்ளே ஸ்பான் ஆகி சாகுறாங்களா. அடுத்தது கடைன்னு நம்மளுக்கு ரைட்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுது. அவ்வளோதான் இந்த ஃபார்மு. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 2 ரேவஞ்சர் கடைன்னு லாவாவில் சாகுறான். ஃபார்ம் ஈஸியாக இருக்கும்.
நீங்கள் ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. அதே மாதிரி வில்லேஜ் பக்கத்தில் நம்ம பார்த்துக்கோங்க, இருந்தால் பெட்டு வில்லேஜரை வேறு இடத்துல டெலிபோர்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக்கு, சப்ஸ்கிரைப், கமெண்ட் போட்டுட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது கீழே வந்து இதுக்கு முன்னாடி போட்ட அயன் ஃபார்ம் வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். இங்கே தெரிகிற எல்லா பட்டனையும் அழுத்திக்கோங்க. இப்போ வந்து சில இடத்துல செஸ்ட்டு ஓப்பன் பண்ண முடியல, அங்கே வந்து நீங்கள் இதை வச்சு இது பண்ணிக்கோங்க. டோட்டம் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தெரிகிற பட்டனை ஃபுல்லாக அமைக்கிருங்கோ.